தாழ்வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஹாஜிமார்களை வரவேற்ற மன்னர் சல்மான் விடுத்துள்ள அறிவிப்போன்றோம். உலகளாவிய நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் தங்கள் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். புனித நகருக்கு வருகை தரும் அனைத்து ஹாஜிமார்களையும் உளமாற வரவேற்பதோடு அவர்கள் பூரண ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் தங்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அவர்கள் தனது வரவேற்பு செய்தியில் அறிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் ஒரு தொகை இலங்கையர்களுக்குரிய புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய புதிய கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அலுவலக நேரங்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2023 AC 282 தொடர் இலக்கங்களில் இருந்த 2024 305 என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த தொடர் இலக்கங்கள் இருந்த அதே நேரத்தில் 2024 AC 798க்கு இடைப்பட்டவர்களுக்குரிய விண்ணப்பதாரிகளுக்குரிய கடவுச்சீட்டுகள் தற்சமயம் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதில் இருக்கும் இலக்கங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த புகைப்படங்களை நான் போட்டிருக்கின்றேன், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். தகவல்: சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மண்டலம் ரியாத் மண்டலம் நடத்தும் இணையவழி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. 12ஆம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்று எங்கு படிக்கலாம் என்ற தொடர்பான நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது. இன்று இரவு சரியாக இரவு 9:30 அளவில் நேரலையில் காணுங்கள். 15/5/2024 இரவு 9:30 அளவில் இந்த நேரலை இடம்பெற இருக்கிறது. தகவல்: இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் விழி அமைப்பு நடத்தும் இணையவழி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. ஆகவே 10 தொடக்கம் 12ஆம் வகுப்பு படிக்க இருக்கும் மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் இணையத்தில் திரண்டு இதயத்தை திறந்து எமக்கான கல்வி அறிந்து எமது எதிர்காலத்தை நிர்ணயிப்போம் வாருங்கள். சமூக அக்கறையோடு அழைப்பது மனிதவள மேம்பாட்டு அணி இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். ஜூம் மீட்டிங் அவர்களுடைய ஐடி கோட் தந்திருக்கின்றார்கள், அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சவுதி அரேபியாவில் டியூட்டி ஃப்ரீயில் பொருட்கள் வாங்குவதற்கு நிர்ணயம் செய்யப்படுகின்றது அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது தொடர்பான செய்தி ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியாவுக்கு வரும் பயணிகள், புனித பயணிகள் நாட்டுக்கு வரும்போது விமான நிலையத்தில் இருக்கும் டியூட்டி ஃப்ரீகளில் நீங்கள் பொருட்கள் வாங்குவதற்கு கட்டாயம் நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றது. கடல் அல்லது விமானங்கள் தரை வழியாக வந்தாலும் அனைத்து பயணிகளுக்கும் இது பொருந்தும். டியூட்டி ஃப்ரீயில் பொருட்கள் வாங்கும் போது வரி இல்லாமல் கொண்டு வர அதிகபட்ச வரம்பாக 3000 ரியால் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. வாங்கும் பொருட்கள் தனிநபர் பயன்பாட்டுக்கு உள்ளவையாக மட்டும் இருக்க வேண்டாம், வர்த்தக நோக்கில் இருக்கக்கூடாது. சிகரெட்டுகள் அதிகபட்சமாக 200 எண்ணிக்கை மட்டுமே ஒருவர் கொண்டு வர முடியும் என்ற வரையறையை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கிருந்து நாட்டுக்கு போகும்போது அல்ல, நீங்கள் புனித பயணங்களை மேற்கொண்டு வரும் நபர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஆகாசா சவுதி அரேபியா ஆகாசா ஏர் சவுதி அரேபியா விமான சேவைகள் ஆரம்பம். இந்தியாவின் பட்ஜெட் விமான நிறுவனமான ஆகாசா ஏர்லைன் ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் சவுதி அரேபியாவுக்கு விமான சேவைகளை தொடங்க இருக்கின்றார்கள். டிக்கெட் முன்பதிவுகளை நீங்கள் சவுதி அரேபியா டிக்கெட் முன்பதிவுகளை ஆகாசா ஏர் என்று வெப்சைட் ஊடாக சென்றால் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் இப்போதே கிடைக்கின்றன. மும்பை ஈதா விமான சேவை முதலில் துவக்கப்படுகின்றது. வாரத்தில் 12 விமானங்கள் என்ற அளவுக்கு சேவையை ஆகாசா ஏர் துவக்குகின்றது. ஜூலை 20 தொடக்கம் அகமதாபாத் ஈதா சேவை துவங்குகின்றது. ஏற்கனவே ஆகாசா ஏர் கட்டார் விமான சேவை தொடர்ந்து வரும் நிலையில் ஏற்கனவே ரியாத் விமான நிலையத்துக்கு உரிமம் வாங்கிய நிலையில் சவுதியின் மற்ற விமான நிலையங்களுக்கும் விரைவில் சேவைகள் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த விமான சேவைகள் இருக்கின்றது. டிக்கெட் முன்பதிவுகள் செய்தவர்கள் யாரேனும் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சவுதி அரேபியாவின் நஜ்ரானில் ஒரு குழப்பமான சம்பவம் ஒன்று வீடியோவில் படம் பிடிக்கப்பட்டது. சமூக ஊடக தளங்களில் சீற்றத்தை தூண்டியது. பொறுப்பற்ற நடத்தையின் விளைவையும் எடுத்து காட்டுகின்றது.
வைரலான வீடியோ ஒரு இளைஞன் தனது சக ஊழியரிடம் கேலி செய்வதை சித்தரிக்கின்றது. இதன் விளைவாக அவரது நண்பர் கார் மோதி பலத்த காயம் அடைகின்றார். பாதிக்கப்பட்டவரை மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய உடனடி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. பொதுமக்களின் கூக்குரல் அதிகாரிகளும் பதில் வழங்கியிருக்கின்றனர். இந்த சம்பவம் ஆன்லைன் பயனாளர்களிடமிருந்து கண்டனத்தை தூண்டியிருக்கின்றது. பொதுமக்களின் அதிருப்திக்கு பதிலளித்த நச்ரான் அதிகாரிகள் துன்பகரமான செயலுக்கு காரணமான நபரை விரைவாக கைது செய்ததாகவும் அறிவித்துள்ளனர். மக்கா பிராந்தியத்தில் விசேட போலீசார் இன்றைய தினம் ஹஜ் தொடர்பான போலியான விளம்பரங்களை வெளியிட்டதன் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பான புகைப்படங்களை கூட பதிவேற்றம் செய்துள்ளனர். ஏற்கனவே விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ் தொடர்பான போலியான விளம்பரங்கள், போலியான முகவர் நிலையங்கள் தொழிற்பட்டு கொண்டிருப்பதாக ஏற்கனவே விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 80 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை ரூபாவில் சிறிய அதிகரிப்பு காணப்படுகின்றது. மனிதவள அமைச்சகம் வீட்டுப் பணியாளர்களுக்கான ஊதிய பாதுகாப்பு சேவையை ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் செயல்படுத்த தொடங்க இருக்கிறார். முசான் தளம் மூலம் வீட்டுப் பணியாளர்களின் சம்பளம் குறித்து ஊதிய பாதுகாப்பு சேவையை செயல்படுத்த முடிவை மனிதவளங்கள் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிக்கின்றனர். முதல் கட்டமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் புதிய ஒப்பந்தங்களில் கீழ் வரும் வீட்டுப் பணியாளர்களுக்கு ஊதிய பாதுகாப்பு சேவை செயல்படுத்தப்படும். தற்பொழுதுள்ள வீட்டுப் பணியாளர்கள் ஒப்பந்தமானது வீட்டுப் பணியாளர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு முதலாளியும் படிப்படியாக பயன்படுத்தப்படும். ஜனவரி 1, 2026க்குள் அனைத்து வகையான வீட்டுப் பணியாளர்களும் இந்த சேவையின் கீழ் வருவார்கள். ஆனால் புதிதாக வீட்டுப் பணியாளர்களாக வருபவர்களுக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டாம். ஜனவரி 1 தொடக்கம் 4க்கு மேற்பட்ட வீட்டுப் பணியாளர்களை கொண்ட முதலாளிகள் இந்த புதிய சேவைகள் பொருந்தும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர் கொண்ட முதலாளிகள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மற்றும் இருவரை கொண்டவர்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த சேவை பயன்படுத்தப்படும். வீட்டுப் பணியாளர்களுக்கான சம்பளம் சரிபார்ப்பை பலப்படுத்துவதனால் வீட்டுப் பணியாளர்களின் சம்பளத்தை சில அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் செலுத்தும் சேவையானது முதலாளிக்கு பல நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. முதலாளிக்கும் பணியாளர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டால் இந்த சேவை பாதுகாப்பை வழங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் 7 ஆண்டுகளில் செவிலியர்களின் எண்ணிக்கை 23% அதிகரிக்கப்பட்டுள்ளன. மே மாதம் 12ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச செவிலியர் தினத்தின் போது சுகாதார அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 1,06,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் பணிபுரிகின்றனர். அவர்களின் எண்ணிக்கை அரசு நிறுவனங்களில் 15,000ஆக எட்டுகின்றது. தனியார் துறையில் 67,000 ஆண் பெண் செவிலியர்கள் அதிகரிப்பு காட்டுகின்றது. சுகாதார பணியாளர்களின் திறனை மேம்படுத்த பல்வேறு மருத்துவமனைகள் மையங்களில் நோயாளிகளுக்கு மனிதாபிமான பராமரிப்பு வழங்குவதில் செவிலியர்களின் பங்கையும் பாராட்டியுள்ளார். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, ஃபைனல் எக்ஸிட் விசா அடித்த பிறகு நாட்டுக்கு பணம் அனுப்பலாமா என்பது ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று. தாராளமாக பணம் அனுப்பலாம், பிரச்சனைகள் இல்லை. பெரிய தொகையாக இருந்தாலும் அதற்கான கம்பெனி கொடுக்கும் கணக்கு முடித்தலுக்கான சீட்டை அல்லது பற்றிச்சீட்டை வங்கியில் காண்பிக்க வேண்டும் அல்லது நகல் இணைக்கப்பட வேண்டாம். அனுப்பலாம். பெருகிய தொகையாக இருந்தால் அதற்குரிய ஆவணங்கள் காட்டப்பட வேண்டாம். வங்கியில் கேட்டால் உங்கள் எக்ஸிட் பேப்பரை காட்டுங்கள். சில நண்பர்கள் சொல்லலாம், நீங்கள் பணம் அனுப்பி ஊருக்கு போன பிறகு பணம் சேரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று யாரும் கேள்விகளாக கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு நண்பர்கள் மூலம் அனுப்பினால் நல்லது என்றும் சில பேர் சொல்லலாம். கண்டிப்பாக பணம் ஊருக்கு அனுப்பி குறுகிய நேரத்திலே பணம் போகின்றது. ஆகவே எக்ஸிட் அடித்துவிட்டால் நீங்கள் இன்னும் குறுகிய நாட்கள் இங்கே இருக்கத்தான் போகின்றீர்கள். அதற்கு ஏற்ற வகையில் அனுப்பலாம் தாராளமாக. சவுதி அரேபியாவை விட்டு ஃபைனல் எக்ஸிட் அடித்து கொண்டு நான் தாயகம் வந்துவிட்டேன். நான் மறுபடியும் சவுதி அரேபியாவுக்கு வர முடியுமா என்று கேட்கின்றார். தாராளமாக எக்ஸிட் அடித்து வந்திருந்தால் திரும்ப புதிய விசாவாக இருந்தாலும் வரலாம். ஆகவே தாராளமாக நீங்கள் வரலாம். 2 மாதத்துக்கு முன்பே இது தொடர்பான சட்ட நடைமுறைகளை நாங்கள் சொல்லிவிட்டோம். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, நாங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக வேலை செய்கின்றோம்.
என்னுடைய கேள்வி என்னவென்றால், கடந்த 5 மாதங்களுக்கு முன்னால் எங்களது இகாமாவை குரூப் பண்ணிவிட்டார் எங்களுடைய வீட்டு கபீல் அவர்கள். இன்று வரை அதே வீட்டில் தான் வேலை செய்கின்றோம். குரூப்பை எடுக்கச் சொன்னால் மாட்டேன் என்று கூறுகின்றார். இதற்கு என்ன செய்வது என்று கேட்கின்றார். கண்டிப்பாக அன்பருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 966 541 460 512 என்ற நம்பருக்கு கோல் பண்ணி விஷயத்தை சொல்லுங்கள். அவர் பார்த்து கொள்வார். சவுதியில் பணிபுரியும் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு உதவியினால் பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். மற்றவர்களும் இந்த எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் 05 69 71 36 63 நூர் முகமட் இவரையும் தொடர்பு பண்ணி மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உதவி செய்ய காத்திருக்கின்றார்கள். ஆகவே குரூப் கொடுத்திருந்தால் வேலை செய்யும் இடத்தில் குரூப் கொடுக்கப்பட்டுவிட்டால் 15 நாட்களுக்குள் அதை திரும்ப பெற வேண்டும். 15 நாட்களுக்குள் திரும்ப பெறவில்லை என்றால் குரூப் கொடுத்த முதலாளி என்றாலும் அதனை திரும்ப எடுக்க முடியாது. இது சவுதி அரேபியா சட்டம். ஆகவே தூதரகத்திலோ அல்லது சவுதி அரேபியா தொழிலாளர் நீதிமன்றங்கள் அணுகினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். விசாரித்துவிட்டு தாயகம் அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆகவே முதலில் உங்களுடைய கபீல் பேசுகிறதை ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு ஏற்ற வகையில் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள வேண்டாம். அதற்குரிய ஆதாரங்களை சேகரித்து கொள்ள வேண்டாம். இரண்டாவது மட்டுமல்லாமல் போயிட்டு ஜவசத்தில் போய் கேஸ் போட வேண்டாம். அப்படி கேஸ் போட்டீர்கள் என்றால் கபில்லையே உங்கள் வீடியோ கால் கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடும்போதும் 4 செட்டிங் வரும். அந்த செட்டிங்கில் வீடியோ கால் வரும். ஆகவே வீடியோ காலில் நீங்கள் என்ன ஆதாரம் வச்சிருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். அதாவது போன தரம் உங்களுக்கு வந்த சாட்சி சொல்ல ஒரு ஆள் வேணுமல்லவா, அந்த ஆதாரம் எல்லாத்தையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டாம். உங்களுக்கு தனாசல் கொடுத்து உறவு நீக்கி தருவதனால் கபில் மேல் வழக்கு பதிவு செய்யப்படும். ஆகவே இதற்கு தைரியம் இருந்தால் மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாம். இதற்கு தைரியம் இல்லை என்றால் உடனடியாக நீங்கள் தூதரகமூடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இதே நேரத்தில் நீங்கள் அந்த வீட்டில் குரூப் அடிக்கப்பட்டதன் பிறகு அந்த வீட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதே வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த வீட்டில் வேலை செய்வதற்குரிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் விசாரணைக்கு பதிவு செய்யலாம். நன்றி. எமது தாயகவாழ் உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.